கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ரொம்ப காலமா கிறிஸ்தவர்களா இருக்கோம். நெறைய பேர் பிறந்ததிலிருந்து கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. இல்லன்னா சிலர் இப்போ புதுசா கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கிட்டயும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிவினை எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. அதாவது நான் பெரியவன், நீ சின்னவன். இல்ல நான் வேற ஜாதி, நான் இந்த ஜாதி. நான் இந்த சர்ச்சு, நீ அந்த சர்ச்சு. நான் ஆவிக்குரிய திருச்சபை, நீ செத்த சபை. இந்த மாரி நெறைய பிரிவினைகள் நம்மளுடைய சர்ச்சஸ்ல இருந்து கொண்டே இருக்கு. ஏன் நம்மனால இயேசப்பா மாரி மாற முடியல? பல வருடங்களா இருக்கிறோம். சந்ததி சந்ததியா கிறிஸ்தவர்களா இருக்கோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவைப் போல நம்ம ஏன் மாற முடியலன்னா, நம்ம எப்பொழுதும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பூமிக்குரியவர்களையே நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம். அதான் வசனம் சொல்லுது இல்லையா? நீங்க கொலோசியர் 3:2 நீங்க வாசிச்சீங்கன்னா, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். நம்ம என்ன தேடிட்டு இருக்கோம்? இந்த பூமிக்குரியவர்களையே நம்ம தேடிக்கொண்டிருக்கோம். பூமிக்குரியவர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீணா நம்ம என்ன பண்றோம்? நெறைய பெருமைகள். நம்மள புகழணும், நம்மள உயர்த்தி பிடிக்கணும், நமக்கு ஒரு ஹானர் பண்ணணும், நம்ம தான் பெரியவன்னு சொல்லணும், நம்ம தான் அந்த இடத்துல எல்லாமே நம்ம தான். அதாவது சுயம். யாராவது உயர்த்தி பிடிச்சு கொண்டே இருக்கணும். இது எங்கேருந்து வருதுன்னா, சாத்தான்கிட்டருந்து வருது. சாத்தான் தான் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் மேல ஏறுவேன், கடவுளுக்கு நிகரா மாறுவேன், என்ன தான் எல்லாரும் துதிக்கணும். ஏன் எல்லாரும் கடவுள துதிக்கிறீங்க? என்ன ஏன் துதிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி அவன் என்ன பண்றான், நான் கடவுளுக்கு நேரா போவேன். இந்த சுயம் என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ள வந்துருச்சு. ஆதாம் பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, நமக்கு என்னன்னா, இந்த உலகத்தின் காரியத்தை குறித்தே தேடிக்கொண்டிருக்கிறோம். புகழ், பணம், பொருளாசை, இச்சைகள், நெறைய இச்சைகள் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, விபச்சாரம் இருக்கு, அசுத்தம் இருக்கு, மோகம் இருக்கு, துர்ச்சை இருக்கு, பொருளாசை இருக்கு, சுயம். இது எல்லாமே ஏன்னா, நம்ம எப்பொழுதுமே கீழானவைகள் தேடிக்கொண்டே இருக்கோம் இல்லையா? நீங்க மிருகங்கள பாருங்களேன். மிருகங்கள் எந்த மிருகமே வானத்தை நோக்கி பார்க்கவே பார்க்காது. எல்லாமே என்ன ஆகும்? கீழ. கீழ. அதோட தேவை எல்லாமே பார்த்தீங்கன்னா, வயிறு தான். அந்த வயித்துக்கானவை மட்டும் தான் தேடும். மத்தது எதுக்குமே அது தேடவே தேடாது. நம்மளும் அப்படிதான். நெறைய நேரத்தில நம்ம கீழானவைகளை தேடி நம்ம என்ன ஆகுறோம்னா, ஒரு மிருகத்துக்கு ஈக்குவலா நம்ம போய்க்கொண்டே இருக்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்காரு. எதுக்காகன்னா, நம்ம தேவனை தேடணும். தேவனைப் போல மாறணுங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு. பட் நம்ம என்ன பண்றோம்? அதெல்லாம் விட்டுட்டு கடவுள் சொல்லியிருக்கார்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அதன் நீதியும் தேடுங்கள். மத்த எல்லாம் கூட கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. நம்ம என்ன பண்றோம்? அத தேடுவோம். நமக்கு பொருள் வேணும், பொருள் வேணும், இல்ல பணம் வேணும், இல்ல சாப்பாடு வேணும், வேலை வேணும். இதையே நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். பட் ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? "நீ முதல்ல என்ன தேடுப்பா. என்னுடைய ராஜ்யத்த தேடு. என்னுடைய நீதிய தேடு. அப்படி நீ செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா மத்ததெல்லாம் உங்களுக்கு குடுக்கப்படும்னு" சொல்றாரு இல்லையா? நம்ம என்னன்னா, அதெல்லாம் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாமே கருவேப்பிலை மாரிங்க. கடைக்கு போனா நம்ம கருவேப்பிலைக்கு நம்ம போகவே மாட்டோம். இல்ல மத்ததெல்லாம் வாங்குவோம். கடைசியா கருவேப்பிலை ஃப்ரீயா குடுப்பாங்க. அதே மாரி தான். நம்ம உலகத்தின் காரியத்த விட்டுட்டு, அந்த கருவேப்பிலைய விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்? தேவனை தேடும்போது, தேவன் இதெல்லாம் ஈஸியா குடுத்துருவாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் என்னன்னா, நம்ம இருதயத்த மாத்துறது தான். ஏன்னா நம்ம அத விட்டுக் குடுக்க மாட்டேங்கிறோம். நம்ம விட்டுக் குடுத்தா தான் நம்ம இருதயத்தை மாத்தி, நம்ம அவருக்குள்ள